ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் யூடியூப் மூலமாக மணி மேக் பண்ணுற ஒரு வே பார்ப்போம். பொதுவாக யூடியூப்பில் மணி மேக்கிங் வியூஸை பேஸ் பண்ணி வரும். அதே மாதிரி கிரியேட்டர்ஸ் வந்து கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அது வீடியோ கண்டென்ட்டாக இருக்கும். அந்த வீடியோஸில் வியூஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மணி பே பண்ணுவாங்க. அது வந்து ஏஷியன் கண்ட்ரீஸில் வியூஸ் வரும்போது 1000 வியூஸுக்கு அமௌண்ட்டை விட நீங்கள் யூரோப் கண்ட்ரீஸில் வர வியூஸுக்கு வந்து 1000 வியூஸுக்கு கூடுதலாக இருக்கும். ஓகே, ஏன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாக்கள் வந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாக்களுக்கு தெரியும், அங்கே யூஸ் பண்ணுற கீவேர்டு அங்கே இது பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹையான அமௌண்ட்டுக்கு பண்ணுறது. ஸோ அதனால் அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற அவங்களுக்கு மணி எப்படி வருதுன்னா, உங்களோட வீடியோஸில் அவங்க வந்து அட் ஷோ பண்ணுவாங்க. அந்த அட்டில் வந்து அவங்க ஒரு பெர்சன்டேஜ், அந்த அட் ரெவென்யூவில் உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ். அப்போ அந்த அட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு இண்டெக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு பர்சன் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்கன்னு கூகுள்கிட்ட இண்டெக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க பே பண்ணுற மணிலேருந்து அவங்களுக்கு வரும். அப்படி பே பண்ணுறது வந்து அவங்க செலக்ட் பண்ணுற அந்த கண்ட்ரீஸில் யூரோப் கண்ட்ரிக்கு வந்து என்ன இருக்குன்னு சொன்னால் கூடுதலான போட்டி ஒன்று இருக்கும். ஓகே, அதை அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஸோ அந்த வகையில் அது இது பண்ணுது. ஸோ இதை நம்ம தமிழில் நம்ம க்ரியேட் பண்ணணும், அதை எடிட் பண்ணணும், ஹை குவாலிட்டியாக கொண்டு வரணும், கண்டென்ட் ஒவ்வொரு நாளும் கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும். அந்த கண்டென்ட்டுக்கு பெரிய ஒரு இதாக இருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஏஐயை யூஸ் பண்ணிவிட்டு தாராளமாக இந்த ஒரு சேனல் ஒன்று, இங்கிலீஷ் சேனல் ஒன்று ரன் பண்ணலாம். ஓகே, இது ஒரு பெசிவ் இன்கமும் உங்களுக்கு கொண்டு வந்து வைக்கும். இதுக்காக நீங்கள் நல்லா மினக்கெடணும். அதாவது அதை நீங்கள் கெயின் பண்ண மட்டும் அது நீங்கள் நல்ல ஒரு செட்டப்பில் கொண்டு வரணும். எந்த ஏர்னிங்ஸும் குயிக்காக வராது, லேஸாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ண இயலாது. அதான் உங்களுக்கு டிஃபிகல்ட் வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் தாண்டி தான் சக்ஸஸ் அடையணும். ஓகே, அடுத்து இதில் ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. நீங்கள் ஏஐ யூஸ் பண்ண சொல்கிறீங்க, ஏஐ யூஸ் பண்ணால் யூடியூப்பில் மொனிடைசேஷன் கிடைக்குமா அப்படின்னு ஒரு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது இந்த யூடியூப்பில் இருந்து தான் நான் இந்த உங்களுக்கு இந்த ஃபொரிம் எடுத்து காட்டுறேன். யூடியூப்பில் ஒஃபிஷியல் ஃபொரிமா. இதில் பாருங்கள், எஸ் யூ கேன் upload AI generated videos on YouTube. There are some important guidelines. நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். அதில் ஒரிஜினல் கண்டென்ட் இருக்கணும். அதாவது இப்போ இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற இமேஜஸோ ஏஐ கண்டென்ட்டில் இமேஜஸ்ஸு வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. எங்கேருந்து யூஸ் பண்ணுவீங்கன்னா காப்பிரைட்டட் ஃப்ரீ. அப்போ நம்ம இந்த வெப்சைட் வந்து காப்பிரைட்டட் ஃப்ரீ இதிலேருந்து வெப்சைட்ஸ்லேருந்து அதை கலெக்ட் பண்ணி தரும். ஓகே, ஸோ அதில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. அவன் சொல்கிறான் என்னென்னா, இதில் ஏஐ ஜெனரேட் மெட்டீரியல் இருக்கலாம், பட் பரவாயில்ல. என்னென்னா நீங்கள் இது உங்களோட ஓன் ரைட்டில் உள்ளதாக இருக்கணும். இன்னொரு ஆள்ற ரைட்டு வந்து அதில் இருக்கப்படும். அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்குரிய ரைட்டு தரணும். ஓகே, அதுதான் நான் அதில் சொல்கிறாங்க. யூடியூப் சேனல் மொனிடைசேஷன் பாலிசின்னு பொதுவான பாலிசி இருக்குது. அதெல்லாம் இது மீட் பண்ணணுமா, டூப்ளிகேட் கண்டென்ட்டாகவும் இருக்கக்கூடாது. ஓகே, அதே மாதிரி கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருக்குது, அதையும் மீறக்கூடாது. இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஃபுல் வீடியோவை நீங்கள் டிக்டாக்லேயோ, வெல்த் ஃபியூச்சர் அகாடமி டிக்டாக் சேனல்லையோ அல்லது யூடியூப் சேனல்லையோ நீங்கள் வாட்ச் பண்ணி கொள்ளலாமா. ஓகே, ரைட். நம்ம இந்த வெப்சைட்டை பார்ப்போம். வெப்சைட் வந்து invideo.ai. இது ஃப்ரீ ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரீயை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட்னா நீங்கள் பெய்டுக்கு மாறலாம். ஓகே, அதே மாதிரி நம்ம ஒரு அனிமேஷன் வீடியோ சேனல் இந்த இருக்குது. ஸோ இதை நான் ப்ளே பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா விளங்கும். சிஜி மீட்டப். ஸோ இதில் நாங்கள் சிஜி மீட்டப்னு சொல்லி சோஷியல் பிளேடுன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் நம்ம ஏர்னிங்ஸை அனலைஸ் பண்ணுறது. ஸோ இவங்களோட ஏர்னிங்ஸ் மந்த்லி ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா $2000 $39,000. ஏன்னா அந்த ரேஞ்ச் சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஏர்னிங்ஸ் வந்து வித்தியாசப்படுமா. ஒவ்வொரு நாள் சில நாளில் $0 ஏர்னிங்ஸ் இருக்கும், 0 நாளில் $100 இருக்கும், சில நாளில் $10 இருக்கும், சில நாளில் $1,00,000 இருக்கும். இப்படி வந்து வித்தியாசப்படும். அந்த வந்து ரேஞ்சை தான் சொல்கிறாங்க. ஓகே, ரைட். ஸோ இதை வந்து நீங்கள் கிளியராக புரிஞ்சு கொள்ளுங்கள். சிஜி இங்கே இவங்க வந்து உருவாக்கினதை பாருங்கள். 2013 இவங்க இன்றைக்கி உருவாக்கி நாளைக்கு ரீச் ஆகணும். இந்த கன்செப்டும் இந்த மைண்டில் வந்து எடுத்து விடணும். இதுக்கு நிறைய ஒர்க் போடணும். ஓகே, ஒர்க் போட்டு கண்டினியூவஸ், அதாவது நீங்கள் கண்டினியூவாக இதை அந்த உங்களோட சக்ஸஸுக்காக யூஸ் பண்ணணுமா. ஓகே, ரைட். ஸோ அதை புரிஞ்சுக்கொண்டா சரி. ஸோ இது வந்து ஆக்டிவ்ங்க. நீங்கள் கிளாஸ் ஒன்று நாங்கள் ரன் பண்ணுறோம். இந்த கிளாஸில் வந்து ஜாப்ஸ் எப்படின்னா ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணதுமே இங்கே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த ஜாப்ஸை வச்சு என்ன செய்யலாம், நீங்கள் ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதில் ஈஸியான ஜாப்ஸ் தான் இருக்குது. இங்கே நிறைய ப்ரூஃப்ஸ்கள் இருக்குது. 1600க்கு மேலே ப்ரூஃப்ஸ் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் எங்கே சக்ஸஸ் என்னென்னா ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் இது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் இந்த சில மெச்சூரிட்டி இல்லாதாக்கெல்லாம் இருக்கிறீங்க.
இதை வந்து வேலை செஞ்சு எந்த ஒரு ஸ்கீமும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கன்னு சொன்னால் அதில் உங்களோட டெடிக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று வரும். இது எப்படி நீங்கள் ஆன்லைன் மணி மேக்கிங்னா இதை யூடியூப்பில் பார்க்குறது, யூடியூப்பில் இருக்கிற எல்லா கான்செப்டையும் எல்லாருமே கிளாஸாக செய்கிறாங்க. என்னென்னா ஒரு கைடன்ஸ், அதே மாதிரி ஒரு கம்யூனிட்டி, அது ஒரு இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல். ஓகே, ஏன்னா ஸ்கேம் நடக்குது தானே. இப்போ நீங்கள் அங்கே இங்கே பார்த்து இது பண்ண போக உங்களுக்கு ஸ்கேம் சரியான கைட், ஒர்க் பண்ணணும், வித்ட்ரோ பண்ணணும், அதை எல்கேஆராக மாற்றணும், இதுக்குரிய ஒரு முறையான கைடன்ஸ் ஒன்று தேவை. அந்த கைடன்ஸுக்கு தான் இதுவாக இது யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. நல்லா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாமா. ஸோ இதில் வந்து காப்பி பேஸ்ட் டாஸ்க் இருக்கும், டைப்பிங் ஜாப்ஸ் இருக்கும், சோஷியல் மீடியா டாஸ்க், டேட்டா கலெக்ஷன் ஜாப், ஏஐ ஆர்டிக்கல் ரைட்டிங், ஏஐ ஃபோட்டோ வீடியோ செல் ஜாப், இப்படி டைப் ஆஃப் ஜாப்ஸ் தான் இருக்குமா. ஃப்ரீலான்சர்ஸ் ஜாப் இது இருக்கும். நம்ம ஆக்டிவ் இன்கம்லேருந்து நம்ம ஹை லெவல் இன்கமுக்கு நம்ம மாறுவோமா. அதுதான் இந்த கான்செப்ட். அது விளையும் கொண்டீங்கன்னா சரி. அடுத்து எங்கள் இன்சூரன்ஸ் வந்து ஒரு 100 மில்லியனுக்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்காங்க. நிறைய டாலர்ஸ் வந்து எவ்ரி மந்த் எங்களோட இன்சூரன்ஸ் ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு வராங்க. அதே மாதிரி லோக்கல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ஸ்டிடியூட், நான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ்லாம் நான் பர்சனலாக உங்களுக்கு அனுப்புவேன். நான் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு டீட்டெயில் இது பண்ணுவோம். அதே மாதிரி 5 இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கிறோம். 1400 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஏர்னிங் டிபெண்ட் ஆன் யுவர் ஒர்க் ஸ்கில் அண்ட் டெடிக்கேஷன். உங்களோட டெடிக்கேஷனுக்கு ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு இது ஏர்னிங்ஸ் அமையுமா. ஒரு அதே மாதிரி ஓவர் நைட்டில் ரிச் ஆகிற இந்த கதையெல்லாம் இல்லையா. அதே மாதிரி யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க் ஃப்ரம் யுவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்தே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குமா. மந்த்லி அன்ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் போடுவோம், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப்பாக. இதில் வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஒர்க் இருக்கும், அந்த ஒர்க் எடுத்து வேலை செய்கிறது தான். யூ கேன் ஒர்க் பார்ட் டைம் ஓ ஃபுல் டைம் ஒர்க். உங்களோட நீங்கள் பார்ட் டைமாகவும் ஃபுல் டைமாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணி கொள்ளலாம். ஃபுல் ஃப்ரீடம் இன் யோர் ஒர்க். உங்களோட ஒர்க்கில் ஃபுல் ஃப்ரீடம், யாரும் உங்களை தலையிட மாட்டாங்க. நீங்கள் எனி டைம் எனிவே எனி அமௌண்ட் இது பண்ணலாம். அதே மாதிரி நோ பஸ், உங்களுக்கு யாரும் பஸ் இருக்க மாட்டாங்க. இந்த கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த கைடன்ஸில் உங்களுக்கு எப்போ எது தேவையோ அப்போ சொல்லுவோம். உங்களுக்கு இல்லாத நாலேஜ் நாங்கள் இந்த நாலேஜ் உங்களுக்கு கட்டாயம் தேவை, இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் நோட்டு சொல்லி ப்ரெஸ் பண்ணுவோம். சில ஆட்களுக்கு அதெல்லாம் பிடிக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் இதெல்லாம் இது பண்ணிவிட்டு ஒரு மெச்சூர்டான ஆள்னால் நீங்கள் தாராளமாக இது பண்ணுங்கள். ஓகே ரைட். ஜாயின் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டெக்டில் இருங்க. அது மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்குது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங் ப்ரூஃப்ஸ் இருக்குது, அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருக்கும், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த குரூப் ஆக்சஸ், நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கிற இந்த குரூப் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். அதை நீங்கள் டிக்டாக்ல பயோவில் பாருங்கள். டிக்டாக்ல வந்து ஜாயின் டெலிகிராம் சேனல் லிங்க்னு மென்ஷன் பண்ணிருப்பேன், அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் கண்டெக்ட் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் இது பண்ணி கொள்ளலாமா. கால் பண்ணுறதுக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணுறேன் ஈஸி. அதே மாதிரி இதில் நிறைய ஏர்னிங் வேஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணீங்களா, அது எனக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதில் ஃப்ரீயான வேஸ் கொடுத்துருக்கு. இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம இன்னும் வீடியோஸ் இன் ஃப்யூச்சரில் இது பண்ணும், அது தாராளமாக ட்ரை பண்ணுங்களா. ஓகே, அதே மாதிரி யூடியூபையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யூடியூப்லேயும் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி இதில் ப்ளேலிஸ்ட் இருக்கும். இந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து இந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஏஐ டூல்ஸ், ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ் அதெல்லாம் இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணி கொள்ளுங்களா. ஓகே ரைட். அதே மாதிரி நம்ம கான்செப்ட் கூகுளில் வந்துட்டு நீங்கள் வெல்த் ஃபீச்சர் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னா எங்களுக்கு சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். யூடியூப், இன்ஸ்டாகிராம், குவாரா, ஃபேஸ்புக், டிக்டாக், அதே மாதிரி த்ரெட்ஸ், லிங்க்டின், எக்ஸ், மீடியம், ஸோ எல்லாமே இதில் ஷோ ஆகும். அதை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே ரைட். நம்ம கான்செப்ட்டுக்குள்ளே போவோம். நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு அந்த InVideo.io InVideo கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வரும். வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ராகினோன்னா இதில் வெர்ஷன் 3 நீங்கள் ஜெனரேஷனை பாருங்கள் எப்படி ஜெனரேட் ஆகுதுன்னு. இதில் நீங்கள் ஷார்ட் வீடியோ க்ரியேட் பண்ணலாம், எக்ஸ்பிளைனர் வீடியோ க்ரியேட் பண்ணலாம், அனிமேஷன் வீடியோ க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கு ஃபேவரேட்டான இதுகளில் க்ரியேட் பண்ணலாம். நம்ம அனிமேஷன் வீடியோ க்ரியேட் பண்ணலாம். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு என்ன மினிட் வீடியோ வேணும்னு இதில் கேட்பாங்க. 1 மினிட்டா 2 மினிட்டான்னு. அதே மாதிரி என்ன பிளாட்ஃபார்முக்கு, யூடியூபுக்கு வேணுமா, யூடியூப் ஷார்ட்ஸுக்கு வேணுமா, டிக்டாக் வேணுமா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வேணுமா, இது எல்லாமே க்ரியேட் பண்ணலாமா. என்ன டாபிக் நீங்கள் ஸ்டோரி, என்ன சில்ட்ரன் ஸ்டோரி. ஓகே, ஸோ சில்ட்ரன் ஸ்டோரின்னு நம்ம கொடுத்து பார்ப்போம் என்ன ஜெனரேட் ஆகுதுன்னு சொல்லி. ஒன்லி ஜெனரேட்டட் கிளிப்ஸ் வேணுமா, உங்களுக்கு கிளிப்ஸாக ஜெனரேட் பண்ணி வேணுமா, அல்லது இமேஜாக ஜெனரேட் பண்ணிட்டு வேணுமா, அல்லது ஸ்டாக் மீடியாவாக ஜெனரேட் பண்ணிட்டு வேணுமான்னு கேட்கும். நீங்கள் ஃப்ரீ தான், செக் பண்ணி பாருங்கள், ஒவ்வொன்றையும் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து கிளிப் கொடுக்குறேன்னா வீடியோவும் ஓகே. இதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வேணுமா, அது எப்படி மியூசிக் வேணும், சப்டைட்டில்ஸ் வேணுமா, அது எப்படி வேணும், அது எந்த இதில் எஃபெக்டில் வேணும், அவுட்லைனராக வேணுமா,
கரோக்கி ஸ்டைலாக வேணுமா அப்படின்னு ஒரு சொல்லி இது கேட்பான். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். லேங்குவேஜ் என்ன லேங்குவேஜ் இதில் பாருங்கள், நிறைய லேங்குவேஜ் இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் எந்த லேங்குவேஜில்னாலும் நீங்கள் தாராளமாக க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இவங்களோட ஆப்ஷன் இருக்கிற லேங்குவேஜ். ஓகே ரைட். ஸோ நம்ம இங்கிலீஷ் கொடுப்போம், நீங்கள் வேறு லேங்குவேஜும் இது பண்ணலாம். அதே மாதிரி வாய்ஸ், இதில் இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா வாய்ஸ் க்ளோன் பண்ணலாம். அதாவது நான் இதில் வாய்ஸ் வரும், இந்த வாய்ஸ் செக்டரை கிளிக் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் எனி வாய்ஸ் மேல்ற வாய்ஸ் வேணுமா ஃபீமேல்ற, நம்ம ஃபீமேல்ற மாற்றுவோம். வாய்ஸில் அமெரிக்கனா அல்லது சவுத்தனா, மிட் வெஸ்டா அல்லது ஏஷியனா அப்படின்னு ஒரு சொல்லி நிறைய இந்தியனா இன்னொரு சொல்லியெல்லாம் இருக்குது. நம்ம வந்து இந்தியன் இங்கிலீஷ் வாய்ஸா, யங் இந்தியனா அப்படின்னு ஒரு சொல்லியெல்லாம் கேட்குது. ஸோ உங்களுக்கு எது இதில் சூட்டபிளோ அதே மாதிரி அதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சரி. நான் கிளியர் அமெரிக்கன் வாய்ஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி நரேஷன் வந்து ஸ்பீக்கர் 1 2 3 4 எத்தனை ஸ்பீக்கர் வந்துருக்கு, நம்ம 1 ஸ்பீக்கர் கொடுப்போம். ஓட்டர் மார்க் டெக்ஸ்ட், இது ஓட்டர் மார்க்கை நீங்கள் உங்களுக்குரிய அப்போ உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குன்னா அந்த யூடியூப் சேனல் இதையே நீங்கள் கொடுக்கலாம். WFA நோட்டு நம்ம கொடுப்போமா வெல்ஃபிகர் அகாடமி நான் ஷோர்ட்டாக கொடுக்குறேன். அதே மாதிரி மியூசிக் ப்ரெஃபரன்ஸ், இதில் மியூசிக் உங்களுக்கு ப்ளே ஆகணும். அது எப்படி யூடியூப் லைப்ரரியிலேருந்து அல்லது ஸ்டோரி புக் நோட்டு சொல்லி ஒரு லைப்ரரிக்கு அதான் நோட்டு சொல்லி கேட்குறாங்க. ஜெனரேட் ஸ்டைல் கிளேமேஷனா, இது வந்து எப்படி டிஸ்னி பிக்சரா, மைண்ட் கிராஃப்டா, லெகோவா அப்படின்ட்டு கேட்குது. ஸோ நம்ம வந்து அதில் தெரிஞ்சாக்கல இப்படி ஸ்டூடியோ பிசிக்கல் த்ரில்லரா, அந்த த்ரில்லர் மாதிரி வர்றது. ஸோ நீங்கள் அதில் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ ஸ்கிரிப்டெல்லாம் பாருங்கள், அதுவே க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி அதையே செட் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஜெனரேஷன் நடக்குது. ஓகே ரைட். இப்போ இது என்னென்னா இது நான் ஒரு வேயில் சொல்கிறேன். இதை நீங்கள் யூடியூபை ரெஃபர் பண்ணுங்கள். யூடியூபை ரெஃபர் பண்ணிங்கன்னா இதை விட நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அது எல்லாத்தையும் ஃபுல்லாக A to Z வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கிளியராக ரெஃபர் பண்ணுங்கள். A to Z நீங்கள் ரெஃபர் பண்ணினீங்கன்னு ஒரு சொன்னால் உங்களுக்கு அந்த என்ன கூகுள் ட்ரெண்டிங் நியூஸை வச்சு நியூஸ் சேனல் ரன் பண்ணுறது, ஹொரர் ஸ்டோரி ரன் பண்ணுறது. இப்போ யூடியூப்பில் வந்து நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை எந்த பிளாட்ஃபார்ம்லேயோ, இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுற பிளாட்ஃபார்ம்லேயோ நீங்கள் எத்தனை பேர் ஜாயின் பண்ணாலும் அங்கே வந்து ஏர்னிங்ஸ் இருக்கும். என்ன பிரச்சனைன்னா இங்கே யார் டெடிக்கேஷனாக இருக்கிறாங்க, டெடிக்கேஷனாக இருந்து யாரால் இதை ஒர்க் பண்ண இயலுமோ கண்டினியூ பண்ண இயலுமோ அவங்களுக்கு தான் இது என்ன செய்யும் சரியாக ஒர்க் ஆகும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுற ஃபெயிலியர் ஆகிற விடுற அதில் எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை. நீங்கள் கட்டாயமாக இந்த ஒர்க்கை வந்து சரியான ஒரு இதோட டெடிக்கேஷனோடு நீங்கள் கண்டினியூவாக ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து என்ன செய்யும் ஷுவராக ஜெனரேட் ஆகும். இதை நீங்கள் சரியாக புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இங்கே நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒரு சும்மா ஒரு கால்குலேஷன் ஒன்றில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஏர்னிங்ஸ் வந்து இவர் ஏர்ன் பண்ணுறாங்க. இவங்க ஏர்ன் பண்ணுற இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் $2000 நீங்கள் ஆக குறைஞ்ச அமௌண்ட்டை பார்ப்போம். $2000 மினிமம் 2000 into 300 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட நாட்டு கண்ட்ரி வரும். ஸோ இந்த அமௌண்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு ஜெனரேட் பண்ணல, அதுவும் பெசிவ் இன்கம். நீங்கள் வீடியோ ஜெனரேட் பண்ணுறதுக்கு பாருங்கள், நம்ம ஒன்றுமே செய்யலை. நம்ம என்ன செய்தோம் இங்கே நம்ம செய்தது எல்லாமே வந்து இது இவங்க கேட்குற கேள்விக்கு பதில் அனுப்பியிருந்தா. வேறு எந்த எடிட்டிங்கும் செய்தோமா பாருங்கள். இங்கே பாருங்கள், மீடியா பிளேஸ் வந்து நார்மலாக கட்ஸ் ரெப்பீட் கட்ஸ் வேணுமான்னு கொடுக்காங்க. நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கணுங்க. விஷுவல் வந்து எனிமியா அல்லது ரியலிஸ்டிக்கலான்னு கொடுக்காங்க. நம்ம வந்து எனிமேஷன் கொடுப்போம். அதே மாதிரி இது யூடியூப் யூடியூபுக்கா இன்ஸ்டாகிராமுக்கான்னு கேட்பாங்க. நீங்கள் அதையும் இது பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ரைட். ஓகே ரைட், கண்டினியூ கொடுக்க. இதில் ஃப்ரீ அந்த நீங்கள் இதில் பெய்ட் மெத்தட்டும் இருக்குது, ஃப்ரீ மெத்தட்டும் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ மெத்தட்டுக்கு கொடுங்க. இந்த ஃப்ரீ மெத்தட்டை வந்து நீங்கள் என்ன செய்யலாதுன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடலாதா, நீங்கள் ஜஸ்ட் வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்கு. ஏன்னா நான் க்ரியேட் பண்ணதுன்னு சொல்லுவேன். இங்கே ஜெனரேட் ஆகிற அந்த வீடியோஸில் என்னென்னா உங்களுக்கு அவன் எடுத்து தரேன் தானே. இப்போ நம்ம ஒரு இதொன்று பார்த்தோம், இவன் சொன்னான் தானே, நீங்கள் இங்கே வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதா இருந்தால் உங்களது வந்து கண்டென்ட் வந்து ஜெனரேட்டடாக இருக்கலாம். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்குரிய ரைட் உங்களுக்கு தந்திருக்கணும். ஹேவ் த ரைட்ஸ். ஓகே, அப்போ ரைட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ரைட்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணிடலாம். அப்போ அந்த ரைட்ஸ் அவன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவான்னா, இப்போ இது நான் உங்களுக்கு ஜெனரேட் ஆகி முடிய பாருங்கள். இந்த வீடியோஸ்லேயே வந்து இப்போ நம்ம இமேஜ் ஜெனரேட் பண்ணுங்கள், கிளிப்ஸ் ஜெனரேட் பண்ணுங்கன்னு சொல்கிறதான இப்போ ஆன்லைனில் வந்து காப்பிரைட் ஃப்ரீயாக இமேஜ் அதே மாதிரி வீடியோ ஆடியோ ஜெனரேட் பண்ணுற வெப்சைட்ஸ் இருக்குது. நம்மளே வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ அந்த வெப்சைட்ஸில் இருந்து தான் இவங்க ஜெனரேட் பண்ணி தருவாங்க. ஓகே ஜெனரேஷன் முடிஞ்சதுன்னு சொன்னால் நீங்கள் ப்ளே பண்ணி Exposing the magic in everyday places.
Ever wondered what goes on in your backyard when you're not looking? Timmy was just a regular kid until one day he discovered a tiny, sparkling fairy named Luna in his backyard. Luna had lost her wand and needed Timmy's help. Together, they shrank down to fairy size and flew on Luna's sparkly wings. They zoomed past giant flowers and dodged raindrops as big as their heads. They finally reached the enchanted forest, where the mischievous goblin, Gizmo, had hidden. ஓகே ரைட். இப்போ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று எடிட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வந்து நான் இது பண்ணுறேன்னு என்னென்னா வாய்ஸை வந்து நம்ம மேலுக்கு மாற்றுவோமா, சேஞ்ச் வாய்ஸ். அதுக்கு நீங்கள் கமெண்ட் மட்டும் கொடுத்தா சரி. இப்போ எப்படி எடிட் பண்ண போகிறோம்னு சொல்லுங்கள். சேஞ்ச் வாய்ஸ் டு அமெரிக்கன் யங் மேன் கொடுத்தீங்கன்னா இது ஓட்டோவாக ஜெனரேட். அதே மாதிரி இதில் எடிட் ஆப்ஷன் இருக்குது. அந்த எடிட் ஆப்ஷனில் என்ன பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் ஃபுல் என்டையர் ஸ்கிரிப்டே வந்து நீங்கள் மாற்றலாம். இது வந்து ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு தந்திருக்கும். இதில் பேசுகிற விஷயத்தெல்லாம் அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறனா சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே வந்து பேக்ரவுண்டில் உங்களுக்கு ஒரு சவுண்ட் வருது. அந்த சவுண்டு எல்லாத்தையுமே இங்கே ஒரு கமெண்ட் ஒன்றை கொடுத்து அந்த கமெண்ட் மூலமாக நீங்கள் எடிட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்படி வந்து இதில் நிறையவே ஒரு யூஸ்ஃபுல்லான வேஸ்கள் இருக்குது நீங்கள் இந்த இதை ரன் பண்ணுறதுக்கு. ஸோ எடுத்ததும் இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணுறோம்னா நீங்கள் 1 by 1 க்ரியேட் பண்ணி இந்த ஃப்ரீ ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃப்ரீ ஆப்ஷன்லேயே நீங்கள் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு வரலாமா. ஒன்ஸ் நீங்கள் நல்லா செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை பெய்ட் மெத்தட்னால் நீங்கள் எதுவும் யோசிக்க தேவையில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவங்க வந்து மாதம் $35 அல்லது $120 ரீச் பண்ணுறாங்கன்னா இந்த அந்த ஏர்னிங்ஸை பேஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. எப்படி இது பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதாவது நீங்கள் செல்ஃபாக ட்ரை பண்ணுறத விட நீங்கள் பெய்ட் பண்ணி இவங்கக்கிட்ட இது பண்ணுறது உங்களுக்கு நல்ல சக்ஸஸை தரும். அதே மாதிரி நீங்கள் எப்படி கிளாஸஸ் இப்படி வெப்சைட்டுகள் நீங்கள் எமர்ட்டாக ஒர்க் பண்ணணும் இல்லை, நல்ல டேலண்டான ஆட்கள் இருப்பீங்க. நீங்களாம் வந்து யூடியூப்லேயே நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஸ்கேமில் மாட்டாமல் விட்டால் சரி. ஸ்கேமுங்கிற விஷயத்தை நீங்கள் மாட்டாமல் நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரை பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் அவைலபிளாக இருக்கிறது தானே. ஓகே, நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். கைடன்ஸுக்காக நீங்கள் கிளாஸுக்கு வரீங்க. இப்போ இப்படி ஒரு ஏர்னிங்ஸில் நீங்கள் இருந்து ஒர்க் பண்ணினா உங்களுக்கு மணி வாரதை நீங்கள் செட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வச்சு நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு உங்களை மாற்றி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ப்ளே பண்ணக்குள்ள நமக்கு ஆல்ரெடி இருந்துச்சு என்ன மேல் வாய்ஸ். Exposing the magic in everyday places. Ever wondered what goes on in your backyard when you're not looking? ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் எந்த ஒவ்வொரு ஃப்ரேமாக இவங்க என்ன பேசுகிறாங்க இந்த பேச்சு உங்களை மாற்று. அதே மாதிரி இதில் நீங்கள் உங்களை மீடியாவை அப்லோட் உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் மீடியாவில் ஸ்டாக் மீடியா இருக்கும், அதை நீங்கள் இது தேவையில்லைன்னா மாற்றலாம். அதே மாதிரி ஜெனரேட்டட் மீடியாவை நீங்கள் ஜெனரேட் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி இதில் என்ன சாப்டர் 1 சாப்டர் 2 இதில் என்னென்ன விஷயங்கள் உள்ளடங்கியிருக்கின்ற இது பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட ஓன் வாய்ஸை நீங்கள் க்ளோன் பண்ணலாம். அதாவது நீங்கள் உங்களோட வாய்ஸை நீங்கள் கதைச்சிங்க இது பண்ணீங்கன்னு சொன்னால் அது என்ன செய்யணும், உங்களோட வாய்ஸை வந்து க்ளோன் பண்ணும். நீங்கள் பேசுகிற இன்னொரு ஆள் பேசுகிற மாதிரி இல்லை, நீங்கள் பேசுகிற மாதிரியே இது வரும். ஓகே, இங்கே என்டையர் ஸ்கிரிப்ட் வந்து இங்கே இருக்குது பாருங்களா. இதை நீங்கள் தாராளமாக நீங்கள் எடிட் பண்ணி கொள்ளலாம். அது ஃப்யூச்சரில் இது பண்ணுமா உங்களுக்கு. ஓகே ரைட். ஸோ ஈஸியான ஒரு வே. நீங்கள் ஃப்ரீயாக இல்லாத இன்னொரு எடிட்டிங்கை மட்டும் செய்கிறேன். சேஞ்ச் சப் டைட்டில் இன் டு கலர். அப்போ இது வந்து கலராக சப்டைட்டில்ஸை வந்து நம்ம கலர் உள்ளதாக நம்ம மாற்ற போகிறோம். அது அந்த கன்செப்ட் தான் நடக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஏர்லியாக பார்த்துட்டு Exposing the magic in everyday places. கலர் மாதிரி. Ever wondered what goes on in your backyard when you're not looking? Timmy was just a regular kid until one day he discovered where the mischievous goblin Gizmo's tricky riddles and found the wand hidden inside a glowing mushroom. இப்போ நான் ஒரு ஸ்டோரியை கொடுத்து நான் இப்படி இது பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டோரி எப்படி க்ரியேட் பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் நல்ல இங்கிலீஷில் இதான ஒரு ஸ்டோரிஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி தாங்கன்னு ஒரு இதொன்று கொடுத்தீங்கன்னா ப்ராம்ப்ட்டை கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இது க்ரியேட் பண்ணி தரும். ஓகே, ஃப்ரீயான ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இது நீங்கள் பெய்ட் பண்ணுறதால உங்களுக்கு வந்து சில ஓர்டர்ஸ், அதாவது இந்த ஃப்ரீலான்சிங் சர்வீஸ் எல்லாம் நீங்கள் அதில் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், வீடியோ க்ரியேட் பண்ணி தாங்கன்னு சொல்லி சோஷியல் மீடியா வீடியோ கண்டென்ட் கிரியேட்டுக்கு $344 பே பண்ணுறாங்க. யூடியூப், டிக்டாக் இந்த அவங்களுக்கு தேவையானதுக்கு. அப்போ இது ஒரு ஃபிக்ஸ் டைம். அப்போ நீங்கள் 35 வரணும்னா 10 மாதத்துக்குரிய அப்கிரேட்டை ஒரு இது மட்டும் செய்யலாம்.
இல்லை ஆல்ரெடி நீங்கள் வந்து நீங்கள் நல்ல ஒரு ஃப்ரீலான்சிங் பேஸ் ஒன்று வச்சுருக்கிறீங்க, யூசர்ஸ் வச்சுருக்கிறீங்க, அவங்களுக்கு இப்படி வீடியோஸ் தேவைன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். நீங்கள் ஆஃபர் பண்ணலாம், நான் ஏஐ வீடியோ, அல்லது நீங்கள் லோக்கல் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம், ஏஐ வீடியோ க்ரியேட் பண்ணி தரோம், யூடியூப் சேனல் நான் மேனேஜ் பண்ணி தரோம், இதை உங்களுக்கு என்ன செய்வோம் நாங்கள் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணி தரோம், எங்களுக்கு எவ்ரி மந்த் இவ்வளவு தாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட பேமெண்ட்டை வாங்கி எடுத்துகிட்டு இதுக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் செய்யலாம். ஓகே, ஒவ்வொன்றுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ்கள் இருக்குது. அதை நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வேறு வீடியோஸாக ஜெனரேட் பண்ணுறேன். ஓகே, தேவையானங்கள் கட்டாயம் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க நீங்கள் டிக்டாக் பயோவில் வந்து இதை ஃபாலோ பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க, மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.